கொடுக்கப்பட்ட நல்ல வேலைக்காக ஜெபிக்கிறோம். தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலமே தேவ சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, வந்திருக்கிற பிள்ளைகளையும் ஆண்டவர்களாய் மூலமாக வருபவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கனப்படுத்தும். இது ஒரு கர்த்தருடைய நாளாக இருக்கிறது. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பீராக. கனமை வைத்து ஸ்தோத்திரங்கள் எல்லாம் நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. என் தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, என் மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, நெருக்கடுவோர் எத்தனை இருந்து விட்டன. ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, மறந்து போவதில்லை. தகப்பனே, தாழ்த்துகிறே, என்னை தள்ளாட விடமாட்டே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. அடுத்துரைக்கு உடனே வீழ்த்தெழும்புமே. ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கிறே. அச்சமில்லையே, கலக்கமில்லையே. அச்சமில்லையே, கலக்கமில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. தோல்வி என்றும் எனக்கில்லையே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே,
நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் எங்களுக்கு நிராசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இப்பொழுது சங்கீதத்தை இப்பொழுது நாம் தியானிக்க போகிறோம். கடந்த நாளிலே 64வது சங்கீதத்தை தியானித்தோம். இந்த நாளிலும் கூட தாவீது அரசனால் இயற்றப்பட்ட 65ஆம் சங்கீதத்தை இப்பொழுது நாம் இந்த நாளிலே தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 65. ஹல்லேலூயா. தியானித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். சங்கீதம் 65 நாம் இந்த சங்கீதத்தை எழுதியது தாவீது. இதிலே ஒரு 13 வசனங்கள் இருக்கிறது. இந்த சங்கீதமானது ஒரு நன்றி பாடல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் நன்றி பாடல், ஸ்தோத்திரம். அடுத்தது இந்த சங்கீதத்தை புது வருடங்களிலே ஒவ்வொரு புது வருடம் பிறக்கும் போதும் அந்த சங்கீதத்தை வாசித்து தேவனுடைய நாமத்தை எல்லா இடங்களிலும் மகிமைப்படுத்துவார்கள். ஸ்தோத்திரம். இதனுடைய பின்னணியை நாம் பார்க்கும்போது யோசுவா ஒரு தளபதி, யோசுவா ஒரு தலைவர். ஒரு நாள் அவர் ஒரு தவறு செய்துவிட்டார். என்ன தவறு அப்படின்ட்டால், யோசுவாவுடைய வாழ்க்கையிலே கிபியோனியரை அவர் யுத்தம் செய்யாமல் அவர்களை விட்டுவிட்டார். யுத்தம் செய்து அழிக்காமல் அவரை இறங்கி அவரை விட்டுவிட்டார் கிபியோனரை. அதனுடைய காரியங்கள் தான் அதை திரும்ப சவுல் காலங்களிலே, யோசுவாவுக்கு அடுத்தது சவுல் காலங்களிலே அவனும் அந்த காரியத்தை சில விஷயங்களை நம்ம படிக்கலாத விஷயமாக நீங்கள் படிங்கள். 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நீங்கள் வாசிக்கலாம். மைக்கு இல்லை நினைக்கிறேன்.
ஆமாம், இந்த 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிற்று. கர்த்தரின் சமூகத்தில் விசாரித்தார். நல்லா கவனிக்கணும். இன்னொரு முறை படிங்க. நல்லா கவனிக்கணும். சவுலு காலத்திலே இந்த கிபியோனரை கொன்று போட்ட சவுலுக்காகவும், ஆமாம், இது கிபியோனரை கொண்டது நிமித்தம் அவங்க வீட்டார் நிமித்தமாக இந்த ஓயாத பஞ்சம் ஏற்பட்டு மக்கள் எல்லாரும் ரொம்ப பாதிப்புக்குள்ளாக ஆகியிருக்கிறார்கள். நீங்கள் அதில் உபாகமம் 5:9 படிங்க. 5:9 படிங்க. பிதாக்களுடைய அக்கிரமத்தை குறித்து 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் விசாரிக்கிறவராக இருக்கிறேன் என்று இங்கே சொல்லுகிறார். இதுபோல தாவீது காலங்களிலே தாவீதுக்கு 7 விதமான எதிரிகள் இருந்தார்கள். 7 விதமான எதிரிகள் இருந்தார்கள். அப்படி 7 விதமான எதிரிகள் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சவுலின் பேர பிள்ளைகள் 5 பேர். சவுலின் பேர பிள்ளைகள் 5 பேர். அடுத்தது பென்யமின் அவங்க கோத்திரத்தில் 2 பேர். இப்படி பார்த்தா ஒரு 7 பேர் தாவீதுக்கு எதிரியாகவே செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் எப்போதும் தாவீதுக்கு மிகவும் பிரச்சனையாக தான் இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. இது யார்? இந்த சவுலின் பேர பிள்ளைகள் என்று சொல்லும்போது இவங்க மீகாலுக்கு பிறந்தவங்க இல்லை. மீகாலுக்கு குழந்தை இல்லை என்று நமக்கு நல்லா தெரியும். ஆனால் மீகாலுடைய சகோதரி ஒருத்தி இருக்கார், அவளுடைய பிள்ளைகளாக சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த பிள்ளைகள் அப்போ தாவீது காலங்களிலே ஆண்டவர் தாவீது கிட்ட இவங்களை ஒப்பு கொடுக்கிறார். அப்பொழுது நீங்கள் 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் அப்படி பார்க்கலாம். 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்களை நாம் படிக்கும்போது ஐந்து குமாரரையும் குறித்து அவருடைய கிபியோனியர் கையிலே ஒப்பு கொடுத்தார். அதான் 7 பேரும் ஒருமித்து தாவீது காலத்திலே எதிரியாய் இருந்தவர்கள் இறந்து போனார்கள். 7 பேரும் இறந்து போனார்கள். அல்லேலூயா. 7 பேரும் அன்றைக்கு இறந்து போனார்கள். இப்படி காரியங்களை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காலங்களில் தான் பஞ்சங்கள் உண்டாகி, இந்த மாதிரி சில சூழ்நிலைகள் உண்டாகி, இந்த மாதிரி தாவீது காலங்களில் இந்த 7 பேரையும் கொண்டு தீர்த்து அதுக்கு பிறகுதான் இவர் என்ன செய்கிறார்? இந்த சங்கீதத்தை அவர் எழுதுகிறார். ஸ்தோத்திரம். நீங்கள் இந்த சங்கீதம் 65:1 படிக்க பார்க்கலாம். 65:1. அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது என்று சொல்லப்படுகிறது. இது உண்மையிலேயே சங்கீதக்காரன் தாவீது பட்சேபால் இடத்திலே தவறு செய்கிற அந்த காலங்களிலே இந்த வார்த்தைகளை அந்த இடத்திலே நினைவு கூர்ந்து பதிவு செய்கிறார். அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி என்ன செய்தது? வல்லமை கொண்டது. நீங்க படிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நீங்க படிக்க பார்க்கலாம்.
ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 15:12. கூடி வந்திருந்த யாவரும் அமர்ந்திருந்து அமர்ந்திருக்கிற ஒரு விஷயத்தை ஆண்டவர் இங்கே சொல்கிறார். ஆனால் இங்கே என்ன சொல்கிறார்? மிஞ்சின காரியங்கள் என்னை பலன் கொண்டது என்றுதான் சொல்கிறார். இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அவர்கள் அப்போஸ்தலர் படிக்கும்போது 15:12 அவர்கள் அமர்ந்திருந்து கர்த்தருடைய காரியங்களுக்காக காத்திருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். நீங்கள் அடுத்த படிக்க பார்க்கலாம். 2வது படிங்க. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையிலே ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் என்ன செய்வாங்க? எல்லாரும் உங்களிடத்தில் வருவாங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையாகவே நீங்கள் யோவேல் காலத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்கிற வேதவசனத்தின்படி மாம்சமான யாவர் மேலும் ஆண்டவர் தமது ஆவியை தேவன் இந்த பூமிக்கு அனுப்பினார், பொழிந்தார். இன்னைக்கு ஆவியானுடைய பிரசன்னத்தை எல்லா இடத்திலும் நாம் பார்க்கிறோம். எவ்வளோ காரியங்களை பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகையை நாம் பார்த்து கர்த்தரை மையப்படுத்துகிறோம். ஆனால் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய நிலையிலே இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள், யோவேல் காலத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன காரியங்கள், இதெல்லாம் புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவர் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நாம் பார்க்கும்போது அது ஸ்தோத்திர அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்னு சொல்லியிருக்கிறது. ஆனாலும் பார்த்தா அது ஒரு ஆவியானவருடைய நடவடிக்கைகள் என்று தான் சொல்லலாம். ஏன்னா ஆவியானவர் ஆரம்பத்திலேயே அங்கே வந்து விட்டார். ஸ்தோத்திர அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்திலேயே அவர் என்ன செய்கிறார்? மேல்விலே காத்திருக்கிறார்கள். அங்கே ஆவியானவர் வந்து விட்டதாக நாம் பார்க்கிறோம். மாம்சமான நல்ல கவனிக்கிறோம். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஆக்கத்துடைய பிள்ளைகள், ஹல்லேலூயா. எல்லாரும் நம்ம மாம்சம் தான். என்னைக்கும் மாம்சத்துல நிறைய போராட்டங்கள் நமக்கு இருக்கும். ஆனால் எல்லாவற்றையும் நம் தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து ஆவியானவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நாம் ஜெபித்து கர்த்தரை மையப்படுத்தும் போது அது நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நீங்க படிக்கலாம். 65:3 படிக்க பார்க்கலாம். ஆமா, ஸ்தோத்திரம். இதுவும் அந்த மாதிரி விஷயங்களே தான் 1ஆம் வசனத்திலே நாம் சொன்னோம். இந்த மாதிரி அக்கிரம விஷயங்கள் மிஞ்சி வளமை கொண்டது என்று இது அந்த மாதிரி அதே வசனங்களுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு காணப்படுகிறது. நீங்கள் அடுத்த 4ஆம் வசனம் படிங்க. உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறவன் பாக்கியவான். பாருங்கள், பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிற மனுஷன் பாக்கியவான். இது ஆசாரியர்களை குறிக்கிறது. ஆசாரியர்களை பிரகாரங்களிலே குட்டியிருக்கும்படி, என்ன எல்லாரும் பிரகாரங்களில் வந்துதான் போவாங்க. ஆனால் பிரகாரங்களில் பலிபீடத்தினுடைய எல்லா காரியத்தோடு இணைந்திருப்பவன் ஆசாரியர். அதனால ஆசாரிய அந்த ஊழியத்திலே ஆண்டவர் சிலரை கொண்டு வர வேண்டுமானால் அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அது பிரகாரங்களில் குடியிருக்கும்படி சேர்த்துக் கொள்கிறவன் பாக்கியவான். உண்மையாகவே ஆசாரிய ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரும் பாக்கியவான்களாக காணப்படுகிறோம். இதில் அநேகர் இந்த ஊழியத்தை சிறப்பாக செய்கிறோம், சிறப்பாக ஆண்டவரை மையப்படுத்துகிறோம். சிலருடைய வாழ்க்கையில் இந்த ஊழியத்தை ஒரு குறைகோடும் ஒரு சாதாரண நிலையிலே சிலர் பயபக்தியாகவும் சிலர் பயமில்லாகவும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை நம்ம நடைமுறையிலே பார்த்து வருகிறோம். ஆகவே ஸ்தோத்திரம், ஆசாரிய ஊழியம் என்று சொல்கிறது அது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு சேர்த்துக் கொள்கிற ஒரு நல்ல ஊழியம். அது எல்லாருக்கும் கிடைக்காது. ஸ்தோத்திரம், அவர்களை போல அழைக்கப்பட்டார் ஒழிய இந்த கனமான ஊழியத்திற்கு ஒருவனை தானாய் வரமாட்டான் என்கிற வேதவசனத்தின்படி அவரே தெரிந்து கொள்கிறார். பிரகாரங்களிலே சேர்ந்து கொள்கிற அப்படி தெரிந்து கொள்ளப்படுகிற அப்படிப்பட்ட ஆசாரிய ஊழியம் என்று சொல்கிறது. அது நமக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ளதாகவும் அது ரொம்ப மகிமை உள்ளதாகவும் இருக்கிறது. ஆகவே கர்த்தர் நாம் மையப்படுவதாக. நீங்கள் ஸ்தோத்திரம் 5ஆம் வசனம் படிக்க பார்க்கலாம். பூமியின் கடையாந்தரங்களிலும்
தூரமான சமுத்திர உள்ளவர்கள் சங்கீதக்காரன் சொல்லும்போது நீதி உள்ள உத்தரவை நீர் எங்களுக்கு அருள்கிறீர் என்று சொல்கிறார். தேவ பிள்ளைகளுக்கு அவர் எப்போதும் நீதி செய்கிறவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நீதிமானுக்கு அவர் நீதி தான் செய்வார். நல்லா கவனிக்கணும். வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம பார்க்கணும். இல்லை என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? அநியாயம் செய்கிறவர் அநியாயம் செய்யட்டும். சோத்திரம். ஆமாம், அவன் என்ன செய்கிறானோ அதுக்குரிய பலன் நான் பெற போகிறான். அதனால நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யணும், அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யணும்னு சொல்கிறார். அது மாதிரி ஆண்டவர் ஸ்தோத்திரம் அவனவனுக்குரிய பலனோடு தேவன் இந்த பூமிக்கு வரப்போகிறார். ஆனால் அவர் வரும்பொழுது உங்களுக்கு நடக்கும் அவர் நீதி செய்வாரா என்று நம்ம நல்லா யோசிக்கணும். அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ நீதி செய்கிற தேவனாக இருக்கிறார் நம்முடைய தேவன். ஏதோ ஒருத்தருக்காக ஒரு பகுதியில் உள்ள மக்களுக்காக அவர் நீதி செய்கிறவராக இல்லை. அவர் பாருங்க, பூமியின் கடைமுறை மட்டும் பார்த்தீங்களா, எங்கெல்லாம் இந்த பூமி எங்கெல்லாம் நீளம், தேசத்தின் அகலம் நீளம் எவ்வளவு நீளமாக இருக்கிறதோ, எங்கெல்லாம் மக்கள் வசிக்கிறாங்களோ அங்கு உள்ள எல்லாருக்கும் அவர் நீதி செய்வார். ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு அப்படி நீதி செய்கிறவர் அல்ல. அவர் ஹாலினால் இந்த அகில உலகத்தையும் மனுகுலத்தையும் நீதி செய்கிற ஒரே தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம ஆண்டவர் ஏதோ ஒரு சின்ன கூட்டத்துக்கு தலைவர் இல்லை. அவர் ஒரு பெரிய, இந்த உலகம் முழுவதுக்கும் அவர் பெரிய ஒரு தலைவர். நல்லா தெரிஞ்சுங்க அருமையான தெய்வ பிள்ளைகள். இந்த கால வேளையிலே நம்முடைய ஆண்டவர் நீதி செய்கிறவர். ஹல்லேலூயா. அப்படி நீதி செய்கிற தேவனை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. பயத்தோடும் பக்தியோடும் சோத்திரம் நீதிமானாக நடந்து சோத்திரம் அவர் நமக்கு நீதி செய்யும் போது அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி நாம் நீதியுள்ள காரியங்களை நடப்பித்து கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்த வேண்டும். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. 65:6 படிக்க பார்க்கலாம். 65:6. அந்த நாட்கள்லே இந்த பஞ்ச காலங்களில் மழை பெய்யாமல் இருக்கிறது. பஞ்ச காலங்களில் இந்த 1-2 வசனங்கள் வாட்சமில் சாமுவேல், அதில் இந்த பஞ்ச காலங்களில் மழை இல்லை. அப்புறம் இந்த மழை பெய்கிறது, மழை பெய்கிறது. அப்போ இந்த மழை பெய்யும் போது தான் அவர் சொல்கிறாரு, படிக்க திரும்ப படிங்க. என்னம்மா யாரா 6 வசனம் படிக்குமா? ஆறாவது சொல்ல படிங்க. 65:6 படிங்க. படிங்க. என்னப்பா ஞானத்தை பாருங்களா? ஐயோ ஐயோ. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதை ரெடி பண்ணிட்டு வாங்க இல்லையா? ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கும். இந்த பஞ்ச காலங்களிலே ஒரு 21 நாள் மழை பெய்யாது இருந்திருக்கிறது. அந்த 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 1-2 நான் படிக்கும்போது இந்த பஞ்ச காலத்திலே 21 நாள் மழை பெய்யாது இருந்திருக்கிறது. அப்போ அந்த காலத்தில் அன்னைக்கு மழை வரிசைக்க பண்ணி மழை வந்திருக்கிறது. மழை வந்திருக்கிற காலங்களில் தான் இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இதை படிக்கிறோம். இப்போ நீங்கள் ஹல்லேலூயா. அவங்க மைக்கை கொடுங்க சீக்கிரம். சவுண்டை குறை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி. ஓகே. இப்போ அந்த மைக் அங்கே கொடுங்க. டக்குன்னு மைக்கில் படிக்கணும். எனக்கு அங்கேருந்து உங்கள் சவுண்டு வரல.
சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இரைச்சலையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிறீர். 65:6 படிங்க. வல்லமையை இடைக்கட்டி கொண்டு உம்முடைய பலத்தினால் பர்வதங்களை உறுதிப்படுத்தி. இந்த அந்த 21 நாள் பயங்கரமான மழை, 21 நாள் அந்த மழை பெய்திருக்கிறது. அந்த மழை பெய்த காலங்களிலே மழை பெஞ்சா அப்படி பெய்யுமா? 21 நாள் மழை பெய்யும். அந்த 21 நாள் மழை பெய்யும் போது நல்லா கவனிக்கணும், பெரிய பாதிப்பு. நல்ல மழை, தண்ணீர் நல்லா ஓடுது, பயங்கரமாக தண்ணீர்கள் அந்த பஞ்சகாலம் முடிந்து அந்த 21 நாள் மழை பெய்திருக்கிறது. ஆனாலும் பாருங்க, ஒரு மலைகளில் எந்த குன்றுகளும் அசைந்து கீழே வரவில்லை, நிலச்சரிவுகள் இல்லை, எந்த பாதிப்பும் இல்லையா? சோதரன் பார்த்தீங்களா, எல்லாம் உறுதியாக இருந்துச்சு. அந்த வசனம் அப்படிதான் சொல்லுது. நீங்க படிங்க, 6ஆம் வசனம் படிங்க. வல்லமை இடைக்கட்டி கொண்டு நல்லா கவனிக்கணும், உம்முடைய பலத்தினால் பர்வதங்களை உறுதிப்படுத்தி. எல்லா பர்வதங்களும் தேவ பலத்தினால் உறுதி பெற்றிருக்கிறது. எல்லா பர்வதங்களும் தேவ பலத்தினால் உறுதிப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிக்கணும், இந்த பஞ்சகாலம் முடிந்த பிறகு 21 நாள் பெய்கிற அந்த மலையிலே எந்த சேதமும் இல்லை, எந்த விதமான அழிவும் இல்லை, புயல் காத்தோ அழிவோ எதுவும் இல்லை. ஆனால் சில நேரங்களிலே நம் தேசத்திலே என்ன செய்கிறோம், அழிவு நாசம் வருகிறது, மலைகள் மூலமாக வருகிறது. ஆனால் இது அழிவுக்காக புறப்பட்டு வருகிறது. ஆனால் தேவன் இந்த இடத்துல என்ன சொல்கிறார் என்றால், இப்ப தேவன் அனுமதிக்கிற இந்த மாதிரி மலைகளுக்கு, இந்த மாதிரி சூழ்நிலைகளுக்கெல்லாம் அழிவு வரவே வராது. ஏன்னா தேவன் அதற்காக அதை என்ன செய்யல, சம்மதிக்கவில்லை, பெய்ய பண்ணவில்லை. அதனால தேவனே இதை என்ன பண்ணியிருக்கிறார், ஸ்தோத்திரம் தெரிவு செய்திருக்கிறார். நல்லா கவனிக்கணும் பாருங்க. அவர் மழை பெய்கிற காலங்களிலே பர்வதங்களை எல்லாம் உறுதிப்படுத்தி எல்லாத்தையும் பத்திரப்படுத்திட்டார். எந்த சேதமும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. எவ்வளோ பயங்கரமான காரியம் பார்த்தீங்களா? எந்த சேதமும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இப்போ நமக்கு நல்ல மழை பெஞ்சா ஏராளமான அழிவுகள் வரதை நம்ம பார்க்குறோம். இப்போ கூட பார்த்தீங்களா, கேரளாவில் பயங்கரமான நிலச்சரிவுகள் பயங்கரமாக வந்துருச்சு. அதனால் இந்த தேவன் நல்லோர் மேலே தீவிரம் மேலே மழை பெய்யப்படுகிறார் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சில இடங்களில் அழிவுகள் நேரிடுகிறது. ஆனால் அந்த காலத்தில் இந்த மழை பெய்த பொழுது ஆண்டவரே கூட இருந்து அந்த மலைகளெல்லாம் அது விழாதபடி அருமையாக பாதுகாத்தார். ஒரு ஊழியக்கார வீரமாய் சொன்னார். அவர் இருந்த பக்கத்திலே மலைப்பகுதி இருக்கிறதா, ஒரு நல்ல பெரிய கல், ஒரு 5-6 வீடை ஒன்றா என்ன செய்யலாம், விழுந்துச்சுன்னா அது 5-6 வீடு அப்படியே நசிக்கணுமா, அந்த மாதிரி ஒரு பெரிய கல் புரண்டு விழுந்ததா. ஆனால் அந்த காலத்திலே ஒன்றும் சேதம் இல்லைன்னு சொன்னார். சேதம் இல்லை, ஆனால் அது விழுந்து அப்படி வீடுகளை சேதப்படுத்துகிற அவ்வளோ பெரிய கல் விழுந்துச்சு. ஆனால் எந்த சேதமும் ஆண்டவர் இல்லாமல் அவங்களை பாதுகாத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த மாதிரி ஆண்டவர் இந்த வசனம் ஏன் சொல்லப்படுகிறது, பர்வதங்களை உறுதிப்படுத்தி. நல்லா கவனிக்கணும், அந்த மழை காலங்களில் பர்வதங்கள் உறுதியாக்கப்பட்டது. ஆமாம், எந்த அசைவும் ஏற்படலை, எந்த நாசமும் வரல, தேசம் முழுவதும் ஒரு பெரிய அமைதி இருக்குது. ஆனால் மழை 21 நாள் பெய்ஞ்சது. 21 நாள் மழை பெய்கிறது. அங்கே நல்ல அருமையாக அந்த மழை பெய்கிறது. மழை பெய்கிற காலங்களிலே ஒரு சின்ன பாதிப்பு கூட யாருக்குமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தான் இந்த 6வது வசனத்திலே பார்த்தோம். இப்ப 7வது வசனத்தை படிங்க. சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளின் அலைகளின் இரைச்சலையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிறேன். இதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த விஷயத்தை அவர் நல்லா செய்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த இஸ்ரவேல் மத்திய கடல் என்று சொல்லி இருக்கிறது. அந்த மத்திய கடல்ல இந்த மாதிரி சில சூழ்நிலைகள் வரும் பொழுது ஆண்டவர் அந்த காரியங்களை அற்புதமாக செய்கிறார். ஆகவே இப்படி நமக்கு இயேசு கிறிஸ்து காலங்களில் அந்த அலைகளை அமர்த்தினதை நம்ம எல்லாரும் பார்க்குறோம். கொந்தளிக்கிறத எல்லாம் ஆண்டவர் நிறுத்துகிறத இதெல்லாம் பார்க்குறோம். சரி,
அதே போல நமது வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரலாம். ஆனால் கர்த்தர் கூட இருக்கும்போது நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. அவர் நம்ம கூட இருந்து அதை அமர்த்துவார். கர்த்தருடைய பிள்ளையே, நீங்க என்ன அவசரப்படுங்க? அடையாந்திர இடங்களில் குடியிருக்கிறவர்களும் கடையாந்திர இடங்களில் குடியிருக்கிறவர்களும் உம்முடைய அடையாளங்களின் நிமித்தம் பயப்படுகிறார்கள். உங்களுடைய அடையாளங்களின் நிமித்தம் என்ன செய்கிறார்கள்? பயப்படுகிறார்கள். காலையும் மாலையும் களி கூற பண்ணுகிறேன். தேவன் எந்த இடத்துல தேவ ஜனங்கள் இருந்தாலும் அவர்களை சிறப்பாக நடத்துவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது, வழக்கமாக இருக்கிறது. ஆகவே எந்த கடையாந்திர ஓரத்தில் குடியிருந்தாலும் கர்த்தர் நம்மை சிறப்பாக நடத்துவார், சந்தேகமே இல்லை. ஆகவே 9ஆம் வசனம் படிப்பார்களா? நல்லா கவனிக்கிறோம். பூமியை ஆண்டவர் விசாரிக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். தண்ணீர் நிறைந்த ஜீவ நதிகள் தேவ நதியினால் செழிப்பாக்குகிறீர். இப்படி அவைகளை நீ திருத்தி அவைகளுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர் என்று சொல்லுகிறார். அவைகளை திருத்தி என்று சொல்கிறார். விசாரிக்கிற தேவன் எதுக்கு அப்படின்னா அவைகளை திருத்துவதற்காக விசாரிக்கிறார். விசாரணை என்று சொல்கிறது எல்லாருக்கும் அல்ல. ஆரம்பத்தில் வானத்தை பூமி படைச்ச பிறகு பார்த்தீங்கன்னா பூமி வேங்கன்மையும் வெறுமையுமா இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவன் அந்த பூமி என்ன செய்கிறார்? திருத்தி என்று சொல்கிறார். மறுபடியும் அந்த பூமியை திருத்தி அவைகளிலே இந்த விசாரித்து இந்த பூமியை தண்ணீர் பாய்ச்சி பல காரியங்களை செய்து 6 நாளுக்குள்ளே எல்லா சிருஷ்டிகளையும் சிருஷ்டித்து 7ஆம் நாள் ஓய்ந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஸ்தோத்திர இப்படி பூமியை விசாரித்து அதுக்கு மழையை கொடுக்கிறார், அதற்கு தண்ணீரை கொடுக்கிறார், செழிப்பாக்குகிறார். ஆகவே தேவன் விசாரித்தால் அங்க ஒரு பெரிய ஆசீர்வாதம் இறங்கி வரும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தேவன் விசாரிக்கும் போது அங்க என்ன வருது பாருங்க. சோதரம் நீங்க திரும்ப 9 படிங்க. பூமியை பூமியை ஃபர்ஸ்ட் ஆண்டவர் பேசுகிறார், விசாரிக்கிறார். விசாரித்த உடனே அடுத்தது அவருக்கு அந்த நீர் பாய்ச்சுகிறார். தண்ணீர் நிறைந்த தேவ நதிகள் அந்த பூமியிலே ஓட செய்து பூமி முழுவதும் ஒரு செழிப்பை கொண்டு வருகிறார். சொல்லுங்க பார்க்கலாம். என்ன கொண்டு வருகிறார்? செழிப்பை கொண்டு வருகிறார். அடுத்தது பாருங்கள், செழிப்பு வரும் பொழுது சில திருத்தங்கள் நமக்கு தேவையாக இருக்கிறது. பாருங்க என்ன செய்தோம்? செழிப்பு வரும்போது என்ன செய்யுது? திருத்தங்கள் வர வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஏன்னா பழைய மாதிரி கண்ணாப்புடன் நம்ம போகக்கூடாது, ரொம்ப ஒரு ஜென்டில்மேனா இருக்கணும். ஏன்னா செழிப்பு வரும்போது பழைய மாதிரியே வந்துட்டு இருக்கக்கூடாது. செழிப்பு வரும்போது அதுக்கேற்ற ஒரு ஜீவியத்துக்குள்ளே நாம் கடன் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அதனால செழிப்பு வரும்போது அவ்விதமாக திருத்தி சில காரியங்களை கர்த்தர் நியமிக்கிறார் என்று அடுத்தது அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறார். சொல்லுங்க, என்ன கொடுக்கிறார்? சொல்லுங்க, அவருக்கு என்ன கொடுக்கிறார்? ஆமா, சங்கீதம் 147 சொல்றாரு பார்த்தீங்களா? ஸ்தோத்திர அந்த நாட்களே அவருக்கு என்ன செய்யறாரு? படிக்க பார்க்கலாம். 147ஆம் சங்கீதம் 15 படிக்க பார்க்கலாம். அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார். அவருடைய சொல் மகா தீவிரமாய் வருகிறது. பஞ்சை போல உறைந்த மழையை தருகிறார். சாம்பலை போல உறைந்த பனியை தருகிறார். அவர் தமது கல்மழையை துணிக்கைகளாக அனுப்புகிறார். அவருடைய குளிருக்கு முன்பாக நிற்பவன் யார்? அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவைகளை முருக பண்ணுகிறார். தமது காற்றை வீசும்படி செய்ய தண்ணீர்கள் ஓடும். படிங்க மேல. யாக்கோபுக்கு நம்முடைய வசனங்களையும் மேல படிங்க. மேல நீங்க படிச்சதுல மேல 13 படிங்க பார்க்கலாம். பஞ்சை போல் உறைந்த மழையை தருகிறார். பஞ்சை போல உறைந்த மழையை தருகிறார். சாம்பலை போல உறைந்த பனியை தருகிறார். அவர் தமது கல்மழையை துணிக்கைகளாக அனுப்புகிறார்.
இந்த மாதிரி சில விஷயங்களை ஆண்டவர் வந்து மக்களுக்காக அவர் விசாரிக்கும் போது கண்டிப்பா இதெல்லாம் கொடுப்பார். விசாரிக்கணும், அவ்வளவுதான். ஆனால் வேதவசனம் நம்ம தெளிவா சொல்லுது, எந்த குறையோடு நம்ம இருந்தாலும் அவர் நம்மை விசாரிக்கிறவரானவராக இருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவரான அப்படின்னா உங்கள் கவலையெல்லாம் என்ன செய்யுங்க, அவர் மேலே வச்சிருங்க என்று சொல்லுகிறார். ஆகவே எனக்கு அன்பானது உழைப்பில்லை எல்லாம் அவர் மேலே நம்ம வச்சிருவோம். ஸ்தோத்திரம். நீங்கள் படிக்க பார்க்கலாம், 10ஆம் வசனம் படிங்க. 9 நீங்கள் 9 படிச்சிட்டீங்க. இப்போ வந்து யோபு 37:11 படிங்களேன். 37:11. யோபு 37:11. நீர்த்துளிகளை மேகத்தின் மேல் ஏற்றி, நீர்த்துளிகளை மேகத்துளி மேல் ஏற்றி மின்னலினால் மேகத்தை சிதற பண்ணுகிறார். மின்னலினால் மேகத்தை சிதற பண்ணுகிறார். அவர் அவைகளுக்கு கட்டளை இடுகிற யாவையும் அவைகள் பூச்சகரத்தில் நடப்பிக்கும்படி அவர் அவைகளை நம்முடைய ஞான ஆலோசனைகளின்படியே சுற்றி திரிய பண்ணுகிறார். இந்த அவர் விசாரித்து ஞான ஆலோசனையின்படியே அதை சுற்றி திரிய பண்ணுகிறார். 13ஆம் வசனம் படிங்க. ஒன்றில் தண்டனையாகவும், ஒன்றில் தம்முடைய பூமிக்கு உபயோகமாகவும், ஒன்றில் கிருபையாகவும் அவைகளை பண்ணுகிறார். ஒரு பகுதியில வந்து ஒரு அழிவுக்காக மழை வருகிறது, காற்றடிக்கிறது. இன்னொரு பக்கம் வந்து தண்டனைக்காக ஒரு பக்கம் வருகிறது, ஒரு பக்கம் செழிப்புக்காக வருகிறது. நல்லா கவனிக்கணும். சில மழைகள் எல்லாம் வரும்போது சில ஒரு பகுதிக்கு அந்த தண்டனையாக கொடுக்கப்படுகிறது, இன்னொரு பகுதிக்கு அந்த செழிப்புக்காக கொடுக்கப்படுகிறது. அதைத்தான் நீங்க ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். நல்லா கவனிக்கணும். செழிப்புக்காக தண்டனை என்று சொல்லுகிறது. அருமையான தெய்வப்பிள்ளையே, நல்லா தெரிஞ்சுங்க. சில மலைகள் சில இடங்கள்ல வந்து அழிவை ஏற்படுத்துது, பயங்கரமான ஒரு அழிவை கொண்டு வருது. பார்த்தீங்களா, பயங்கரமான ஒரு அழிவை கொண்டு வருது. அதனால சில யோபு சொல்லும்போது சொன்னாரு, ஒரு பகுதியில தண்டனைக்காக இதெல்லாம் வருது, இன்னொரு பகுதியில என்ன செய்யுது, விடுங்க, இன்னொரு பகுதியில ஆசீர்வாதத்திற்காக வருது. ஆக சில காரியங்கள் ஆசீர்வாதம் தான், ஆனாலும் சில இடங்களுக்கு அது தண்டனையாப்படுது. என்ன செய்யறது, அதை யோபு விவரித்து சொல்லுகிறார். நீங்க படிங்க பார்க்கலாம். யோபு 38:28 படிங்க. 38:28. மழைக்கு ஒரு தகப்பன் உண்டோ, மலைக்கு ஒரு தகப்பன் உண்டோ, பனித்துளிகளை ஜெனிப்பித்தவர் யார், உறைந்த தண்ணீர் யாருடைய வயிற்றிலிருந்து புறப்படுகிறது, ஆகாயத்தினுடைய உறைந்த பனியை பெற்றவன் யார். மலைக்கு தகப்பன் உண்டு. சொல்லுங்க பார்க்கலாம். மலைக்கு என்ன உண்டு? தகப்பன் உண்டு. ஆமா, தகப்பன் உண்டு. அந்த தகப்பன் தான் யாரு? நம்ம ஆண்டவராகிய தெய்வம். சோத்திரம். பார்த்தீங்களா, அவர் எல்லாத்துக்கும் அவர் தகப்பனாக தான் இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் தகப்பன், சகல சிறுசிகளுக்கும் தகப்பன் அவர் தான். சரி, எரேமியா 14:22 படிங்க. எரேமியா 14:22. பிரஜாதிகளுடைய வீணான தேவர்களுக்குள் மழை வருஷிக்க பண்ணத்தக்கவர்கள் உண்டோ, அல்லது வானங்கள் தானாய் மழைகளை கொடுக்குமோ? பாருங்கள், புறஜாதிகள் சில பேர் சொல்லுவாங்க, நான் நினைச்சா மழையை பெய்ய பண்ணுவேன், நாங்கள் கல்விக்கு கல்யாணம் பண்ணி மழை பெய்ய பண்ணுவோம், அப்படிலாம் சில பேர் சொல்றாங்க. மழை என்று சொல்லுகிறது அதான் அப்படிலாம் ஒன்றும் நடக்கக்கூடியதல்ல. அது தேவனுடைய பண்டக சாலையில் இருக்கிறது. அவர் எப்போ தேவையோ அதை நமக்கு கொடுப்பார். அவ்வளோதான். சோத்திரம். அதனால நீங்கள் மழையை நீங்கள் இப்படி என்ன செய்யக்கூடாது, அப்படி நம்ம சாதாரணமாக எண்ணக்கூடாது. அதனால் மழை என்று சொல்கிறது அது கர்த்தருடைய சமூகத்திலே அது நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அதுவே அருமையான தெய்வ பிள்ளைகளே, நல்லா கவனிச்சிங்க. இந்த மழை தேவனால் கொடுக்கப்படுகிறது என்பதை மறந்து கொண்டுடாது. அதனால் நீங்கள் நினச்ச மாதிரிலாம் மழையை பெய்ய பண்ணலாம் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு தகாத காரியம். தெய்வத்துக்கு சம்பந்தப்பட்டது. மலைக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். அதனால் அந்த மலையை என்னைக்கு கொடுக்கணுமோ அந்த தகப்பனுக்கு தெரியும், அன்னைக்கு கொடுப்பார். ஆகவே சில பேர் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. எரேமியாவை பார்க்கும்போது இப்படியெல்லாம் சில பேர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இப்படி பார்க்கலாம். 10ஆம் வசனம் படிங்க. அடுத்தது நீங்கள் தனியத்தக்கதாய் அதின் படைச்சால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மழைகளால் கரைய பண்ணி அதின் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். 11 படிங்க. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறீர். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது என்று சொல்லப்படுகிறது. இந்த
நெய்யாய் பொழிகிறது என்கிற அந்த காரியத்துக்கு எபிரேய வார்த்தையின்படி, எபிரேய சொல்லின்படி என்னவாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புண்ணை ஆற்றக்கூடிய கொழுப்பாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. சொல்ல பார்க்கலாம், புண்ணை ஆற்றக்கூடிய கொழுப்பாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு கொழுப்பு என்று சொல்லுறது நிறைய பேருக்கு அது ஒத்து போகாது. ஆண்டுடைய வசனம் பழைய ஏற்பாட்டிலே கொழுப்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனாலும் இந்த கொழுப்பு நிறைய இடங்களிலே சேர்க்கப்படுகிறது. ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது நெய் என்று சொல்லுகிறது. பாதையெல்லாம் நெய்யாய் பொழிகிறது என்கிற அந்த வார்த்தையானது எபிரேய சொல்ல அது என்னவா வருகிறதுனா புண்ணை ஆற்றக்கூடிய கொழுப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இவ்விதமாக ஆண்டவர் ஆசீர்வாதம் பண்ணி கிருபையாக அதை நடத்தி ஆண்டவர் மையப்படுத்துகிறோம் பார்க்கிறோம். அருமையான தெய்வ பிள்ளைகள், இந்த 10 சொல்லுவது நெய்யாய் பொழிகிற இந்த அனுபவம். இந்த அனுபவத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே புதிய ஆண்டுகளிலே நாம் படித்து நம்முடைய பாதைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அன்னைக்கு ஆனந்த முழக்கம் விடுகிறோம். பல காரியங்களை நாம் செய்கிறோம். இப்போ 65, 12 படிங்க, 12, 13 படிக்க பார்க்கலாம். வனாந்தர தாவரங்களிலும் மேடைகள் சுற்றிலும் பூரிப்பாய் இருக்கிறது. மேய்ச்சலுள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது. பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடி இருக்கிறது. அவைகள் எவ்விடத்து பாடுகிறது. ஆமா, இதெல்லாம் என்கேதியில இருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம், சொல்லப்படுகிறது. நீங்க அடுத்தது ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21, 23 படிக்க பார்க்கலாம். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் படிங்க. ஓசியா 2:21. அக்காலத்தில் நான் மறுமொழி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானங்களுக்கு மறுமொழி கொடுப்பேன், அவைகள் பூமிக்கு மறுமொழி கொடுக்கும். பாத்தீங்களா, ஆண்டவர் மறுமொழி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே எனக்கு அன்பான பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம இந்த 65ஆம் சங்கீதத்தை நம்ம சில காரியங்களை நம்ம தியானித்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஸ்தோத்திர கண்களை போடுவோமா? ஆண்டவர் இந்த 65ஆம் சங்கீதத்தின் மூலம் சில வசனங்களை கொண்டு ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டிருக்கிறார், பேசியிருக்கிறார். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். இது யோசுவாவின் காலத்திலிருந்து சவுல் காலம் முடிந்து தாவீதுடைய காலம் வரைக்கும் இந்த சங்கீதத்துக்கு சம்பந்தப்பட்ட அநேக விஷயங்களை நாம் படித்தோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, எங்களோடு கூட இருந்து இந்த ஆராதனை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற தெய்வ மக்களை நீர் ஆசீர்வதிக்கணும். வசனத்தை கேட்டு ஆண்டவரே, யூடியூப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்கிறாங்களோ அவருடைய வாழ்க்கையில மருத்துவத்தை கட்டளையிடும், ஆசீர்வாதங்களை கட்டளையிடும். தேவக்கரம் கூட இருந்து வழிநடத்தபடி ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும். கடமை வைத்து ஸ்தோத்திரம் உங்களுக்கே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். God bless you.